உட்காருமா. ஆரம்பிங்க. இத வர மாலை எடுத்துக்கமா. ஒருத்தருக்கு ஒருத்தர் மாலை மாத்திக்கோங்க. மாலை போடுமா. மாலை போடுங்க போடுங்க. என்னடா இது கொடுமை. அவனை எப்பயத்துல பிறந்தாண்டா. அவன் என்ன செய்ய? நீதான்டா மிருகம். நீதான் கூட பிறந்தவனு கூட கருணை இல்லாம கொல்றியே. உன் புள்ள மேல ஒரு துருவப்பட்டா நீ தாங்குவியாடா? புரியாம பேசாதீங்கம்மா. புரிஞ்சுதாண்டா பேசுற பூல். அடக்கலாமே தவிர அப்பாவை அவன் அடிக்கிறல என்னடா பெருமை? என்ன பெருமை? என்ன பாரு, நீங்களும் சேர்ந்து பேசுறீங்க. அவன் பைத்தியத்தையும் தாண்டி பயங்கர வெறியன் ஆயிட்டான். அப்பா, நானும் என் குடும்பமும் இங்கேயே இருக்கணும் நீங்க விரும்பினா முதல்ல அந்த பொண்ணு இந்த வீட்டை விட்டு துரத்துங்க. அவனை ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிடுங்க. அப்படியே என்னையும் சுடுகாட்டுக்கு அனுப்பிடுங்கடா. அம்மா, ஆமா, இத பாரு, என் பையன் இருக்கிற வரைக்கும் அவனை எங்கேயும் அனுப்ப விட மாட்டேன். நீ அண்ணன், நான் அம்மாடா. அம்மா இங்க எட்டாவது கிட்டு போங்க. இங்கே நிக்கிறீங்க, வாங்க. அம்மா, ஆஸ்தியை கொடுத்த ஆண்டவன் அமைதியை கொடுக்க மாட்டேங்கிறானே. கொடுப்பாங்க, நிச்சயமா கொடுப்பான். தாயின் கண்ணீருக்கும் தகப்பனோட கவலைக்கும் அவனுக்கு அர்த்தம் தெரியாதா? சேகர் நிச்சயமா குணமாயிடுவார். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அவருக்காக எதையும் தாங்கிக்க நான் தயாரா இருக்கேன். ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. அம்மா, அம்மா. சீலா, நோட்டு பறந்ததை கூட நான் பார்க்கல. ஆனா நீ பறந்து பறந்து அதை எடுத்தியே, அந்த அழகு. அந்த காட்சி வாக்குதா பக்கத்து ரூம்ல இருந்து கத்துது. அவன் யாரையாவது திட்டிட்டு இருப்பான். ஏன் டார்லிங், நீ அவனை டிஸ்மிஸ் பண்ண முடியாது? பண்ண முடியும். ஆனா அவன் எங்க அப்பாவோட ஜால்ரா வச்சே. ஜால்ரா? வாட் ஜால்ரா? அதான் ஜெய் சப் தானம் போடுறவன். ஓ,
Is he so cheap? அவன் சீப் மட்டும் இல்ல, இஸ் a dangerous chap. நீ உருப்பட மாட்டே, உருப்பட மாட்டே. As per your order, we are sending 500 tins of silk cloth. 500 tins of silk cloth. ஏப்பா தில்லி அனுப்ப போற சில்க அது என்ன சில்கா இல்ல மில்கா? இவளே ஏய் எழுதுறது ஒழுங்கா எழுது, பென்சில் திருப்பிக்க. வைக்கிறவங்கள வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் தெரியுமா? மாமா, யார சொல்ற? வேற யார வச்சிருக்கிய ஒருத்தன். நம்ம பண்றது பட்டு வியாபாரம் இல்லையா? கஞ்சி வரத பத்தி கேட்டா வடகரையா தெங்கரையா சுடு சுடு பொங்கல உத்தரவத்தை அடிச்சுட்டானுங்க, கேஸ் எடுக்குதுன்றான். யாரு? சேல்ஸ்மேன் சிதம்பரம். அவன் தேவையா? தூக்குன்றேன், எல்லாத்தையும் தூக்கு. சத்தம் போடாத. ஆபீஸ் காலக்கேள போடு சொல்றாருல ஆபீஸ்ல. நீ தான் காலக்கேள போடு. பாத்தியா பாத்தியா ரெஸ்பெக்ட் இல்லாம பேசுறான் அந்த மாமா. மறுமணே பாத்தியா பாத்தியா இன்சல்டிங்கா பேசுறா. சடா, அவங்க வேலையை போய் பாருங்க. ஷீலா, உன் சீட்டுக்கு போ. மாமா, உன் ரூமுக்கு போ. நான் வீட்டுக்கு போறேன், எனக்கு லீவ் வேணும். எதுக்கு லீவ் வேணும்? இன்கம் டாக்ஸ் கணக்கே இன்னும் முடிக்கல. இன்கமே இல்ல, அப்புறம் டாக்ஸ் பத்தி எப்படி? ஏதோ கணக்கு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுத்தியான்னு ஸ்ரீராமஜா 100 வாட்டி எழுதி வச்சிருக்கேன். மாமா, நீ போறியா இல்லையா? போ. சரி, நீ ஓடி போய் தொலை. ஓடி. அம்மா, வெறும் வயிற்றோட படுக்க கூடாதும்மா, கொஞ்சமாவது சாப்பிடுங்க. பரவாயில்ல வேலு, பசி இல்ல. ஆமா, அடிக்கடி கவிதா கவிதாங்கிறாரே, யார் அந்த பொண்ணு? ஒரு தமிழ் வாத்தியாருடைய மகன், ஏழை, ஆனா அழகும் அறிவும் நிறைஞ்ச குழந்தை. தம்பிக்கும் அந்த பொண்ணுக்கும் சிநேகம். தம்பி அதைத்தான் கட்டிக்கணும்னு இருந்தார். ஆனா எல்லாரும் அதுக்கு தடையா இருந்தாங்க. அப்படி தூண்டி விட்டவே அந்த துரோகி பையன் சுகுமார். சுகுமாரா? ஆமாம்மா, இந்த குடும்பத்துக்கு சொந்தக்காரன். பக்கத்து மாடிதான் அவன் வீடு. அவனுக்கு அந்த பொண்ணு மேல ஒரு கண்ணு. அப்புறம் தம்பி கவியரங்கத்துக்கு பட்டணம் போயிருந்தப்போ இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் ஏதோ கோளாறு பண்ணி அவனே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவங்க அப்பாவை எப்படி சம்மதிக்க வச்சுட்டான். ஆமா, அதுக்கு அந்த கவிதா எப்படி சம்மதிச்சா? செத்து போயிடுவேன்னு அப்பன் பயமுறுத்தினா எந்த பொண்ணுமா மாட்டேன்னு சொல்லும். பட்டணத்துல இருந்து திரும்புற தம்பிய அந்த துரோகி பையன் வேணும்னே தன் வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டான். பக்கத்து மாடியில தான் விருந்து நடந்தது. தம்பி பாவம் மனநொந்து அங்க போனார். அப்போ கவிதா, யார் வந்திருக்கா பாரு. சேகர், ஏன் மலைச்சு போய் நிக்கிறேன்? என்ன செய்யறது? மலரை பார்க்கிற திறமை உனக்கு இருந்தது, ஆனா அதை பறிக்கிற திறமை எனக்கு இருந்தது. உனக்காக நான் ரொம்ப பரிதாபப்படுறேன். அதனால மலரை தொடுக்கிறவனுக்கே மாலை சொந்தமாயிட முடியுமா? அது அடுத்தவன் கைக்கும் போகலாம் இல்லையா? அப்ப அது மலருடைய குற்றம் தானே? அப்படி சொல்ல முடியாது. மாலை தானா யார் கைக்கும் போறதில்லை. பணத்தை கொடுத்து அந்த மாலையை பறிக்கிறானே, அவன் தான் குற்றவாளி. தேங்க்யூ ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். கவிஞரே, இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். இந்த நேரத்துல உங்களுக்கு ஏதாவது பாட தோணுமே? எங்கே எனக்காக ஒரு பாட்டு பாடுங்க. ஆமா சார், அவசியம் நீங்க ஒரு பாட்டு பாடணும். அந்த ராத்திரிக்கு அப்புறம் தம்பியினுடைய வாழ்க்கை விடியவே இல்லம்மா. ஆனா அந்த அயோக்கிய பையன் அடுத்த மாடியில ஆனந்தமா தான் இருக்கான். அம்மா, நேரமாச்சு, சாப்பிடுங்கம்மா. இதை கேட்டதுக்கு அப்புறம் எப்படி வேலை சாப்பிட முடியும்? நீ சாப்பிட்டுடு, நான் வரேன்.
இருக்கிற பேரை அழிச்சிடலாம், ஆனா உங்க மனசுல இருக்கிற என் நினைவு அழிக்க முடியுமா? நீ யாரு? சொல்லு, நீ யாரு? யாரு நான் கேக்குறீங்க? என்ன உங்களுக்கு தெரியல? மறக்கிறது தான் ஆம்பளைங்களுக்கு சகஜமாச்சு. நீ என்ன சொல்ற? சேகர், நான் தான் உங்க கவிதா. கவிதாவா? அவதான் செத்து போயிட்ட. ஏன் செத்தவங்க மறுபடியும் பிறக்கிறது இல்லையா? நீதான் கவிதான்னா ஏன் என்னை விட்டு செத்து போன? பிடிக்காதவனுக்கு என்ன பிடிவாதமா கல்யாணம் பண்ணி வச்சா நான் எப்படி உயிரோட இருக்க முடியும்? அப்படின்னா நீ ஏன் மறுபடியும் உயிரோட வந்த? என் அன்பையெல்லாம் உங்க காலடியில் அர்ப்பணம் பண்றதுக்காக புது பிறவி எடுத்து வந்திருக்கேன். நிஜமாதான் சொல்றியா கவிதா? கவிதா இல்ல, இந்த ஜென்மத்துல என் பேரு ராதா. ராதாவா? உருவம் மாறினதும் என் பேரையும் மாத்திக்கிட்டேன். இப்ப புரியுதா? புரியுது புரியுது. கவிதா? கவிதாவா? இப்பதானே சொன்னேன் ராதான்னு. தப்பு தப்பு. ராதா 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 ராதா. இப்ப மட்டும் ஆசையா? அன்னைக்கு இதே மாடியில நான் மணப்பெண்ணா வந்து நிக்கும் போது மாலைய பிச்சு எரிஞ்சிட்டு ஓடுனீங்களே. எப்போ? நான் இல்ல நான் இல்ல. நீங்க தான். அவன் நான் தான். தப்பு தப்பு. உனக்கு பூ மாலை வேண்டாம், அது வாடி போயிடும். உனக்கு ஒரு புது மாலை வச்சிருக்கிறேன். என்ன ஏமாத்திட்டு மறுபடியும் செத்து போயிடுவேன். என்ன ஏமாத்திடுவேன். கொஞ்சம் கூட நாகரிகமே இல்ல. கதவு திறந்து கிடக்குது. கொஞ்சம் கதவு சாத்திட்டு வரேன். ராதா 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 மறுபடியும் நமக்கு போய் ராதா கதவு சாமங்க ட்ரெஸ்ஸ மாத்திக்கிட்டு இப்பவே ஓடி வந்துடுறேன். என்ன இதெல்லாம்? சின்னையா, நீ ஏண்டா வந்த? சின்னையா, என்ன அடிச்சீங்க? பரவாயில்ல. இந்த அம்மா என்ன செஞ்சாங்க பாத்தீங்களா? ரத்த காயம். ஏன் கையால் அடிக்கிறீங்க? பாவம், கை வலிக்க போகுது, இதால் அடிங்க. ஏன் அவன் அடிச்சது போதும்னா என்ன அடிங்க? ஆமா, நீ ஏன் இங்க வந்த? உன்னை யார் வர சொன்னா? இது அவரோட ரூம். எதை வேணாலும் எடுத்து போடுவாரு, உடைப்பாரு, கிழிப்பாரு. அத பத்தி உனக்கு என்ன? எல்லா விஷயத்திலும் நீ ஏறு மாறாதான் நடக்கிற. போ வெளியே போய் வேலை பாரு.
நான் போட்டேன். இப்ப நீங்க போடுங்க. வரேன்னு சொல்லிட்டு ஓடு, நீ ஏன் வரல? ஆமா வர்றேங்க. மகாராஜாவோட மாளிகை ரொம்ப அழகா இருக்கு. உடஞ்ச சட்டி, கிழிஞ்ச தகாணி, செருப்பு இருக்கிற இடத்த பாரு. இதுக்கு பேரு படுக்கை. பலிக்குதா? இல்ல, குடுகுடுன்னு இருக்கு. முகத்தை பாரு, முகத்தை. தாடியும் மீசையும் அறுவடை செய்யாத வயல் மாதிரி. சட்டைய பாரு, சட்டைய. ஏர் கண்டிஷன் சட்டை. அந்த பேண்டை இறக்கி விடுங்க. அந்த நாக்காளி எங்க இருந்தது? எடுத்து வைங்க. அப்புறம் அந்த ஈஸி சேர் சரியா வைங்க. அந்த செருப்பு எங்க இருந்தது? ஈஸி சேர். அந்த தலைவலி எடுத்து வைங்க. தலைவலி வைப்பாங்க. இங்க வைங்க. போய் இந்த நாக்காளியில உட்காருங்க. பால் தொலைக்கியாச்சா? சரி சரி, வாயை மூடிக்கிட்டு சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. ஓஹோ, வாய் மூடி இருக்கா? சரி, வாயை திறந்துக்கிட்டே சாப்பிடுங்க. எல்லாத்தையும் முடிச்சிடணும், ஒண்ணு விடக்கூடாது. சாப்பிடுங்க. நான் ஊட்டி விடணுமா?